Vanakkam, welcome to IQ Study, Unique Approach of Teaching. Today, in 12th Standard Maths, exercise 3.1 la irukka 5th and 6th question. In the session la vandu nama paaka porom. 5th question, find the sum of square of roots of the equation. இது வந்து குவாட்ரிக் ஈக்குவேஷன், அதாவது x to the power 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதியாச்சு. இங்கே என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு, சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ரூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது இந்த மாதிரி வந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம், டிவைடட் பை 2. இப்போ டிவைடட் பை 2ன்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா x to the power 4 minus 4x cube, அதுக்கப்புறம் plus 3x square minus 3 divided by 2 which is equal to 0 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதை வந்து நான் எதை கூட கம்பேர் பண்ணணும், ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி ஈக்குவேஷன் தெரியும்ல, கம்பேரிங் வித் என்ன பண்ணலாம், x to the power 4 அதுக்கப்புறம் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் கியூப், இதெல்லாம் மறந்துடக்கூடாது, ப்ளஸ் வரணும், சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ் ஸ்கொயர், அதுக்கப்புறம் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா எக்ஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா. ஏன்னா வந்து எக்ஸ் டு தி பவர் 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? 4 இருக்கிறதால நமக்கு 4 ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து பாருங்கள், நான் தனித்தனியாக எடுத்து எழுத போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ரூட் பாருங்கள், அதாவது எக்ஸ் கியூப் பக்கத்தில் என்ன இருக்குது, இங்கே எனக்கு 8 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது டெல் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னு தனித்தனியாக எல்லா ரூட்டையும் வந்து ஒரு டைம் வந்து நான் ஆட் பண்ணணும். விச் இஸ் ஈக்குவல் டு வாட், எனக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு, 8 அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னா ரூட்டை வந்து ரெண்டு தடவை, அதாவது ரெண்டு ரூட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணணும். பாருங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா இன்ட்டு காமா, ஆல்ஃபா இன்ட்டு டெல்டா. அடுத்து பாருங்கள், பீட்டாலேருந்து வாங்க, பீட்டா இன்ட்டு காமா, பீட்டா இன்ட்டு டெல்டா. அடுத்து வந்து காமாலேருந்து வாங்க, காமா இன்ட்டு டெல்டா, விச் இஸ் ஈக்குவல் டு வாட், என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு எனக்கு. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 3 அப்படின்னு சொல்லியிருக்கு, விச் இஸ் ஈக்குவல் டு 3. போட்டாச்சா? அடுத்து என்ன பண்ணோம், சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா 3 ரூட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும், சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ போடும் பொழுது என்ன வரும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா, விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இந்த ஈக்குவேஷனில் இல்லை. ஓகேங்களா? இல்லாததால் நம்ம 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஏன்னா பாருங்கள், எக்ஸ் டு தி பவர் 4 கோஎஃபிஷியன்ட் இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது, எக்ஸ் டு தி பவர் 1 எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் இல்லை, அதனால் 0. அடுத்து பாருங்கள், சமேஷன் ஆஃப் 4 ரூட்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்போ விச் இஸ் ஈக்குவல் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல். இப்போ பண்ண அப்படின்னா என்ன வருது பாருங்கள், கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மைனஸ் என்ன வருது, 3 divided by 2. இது வந்து ஜென்ரலாக எப்போவுமே பண்ணுறது தான், பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ரூட்ஸ். அப்போ சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி ரூட்ஸ் என்ன கண்டுபிடிக்க பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். இதுதான் வந்து கொஸ்டினில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேங்களா? வெரி வெரி சிம்பிள், அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பாருங்கள், நமக்கு ஒரு அல்ஜிபிரிக் ஃபார்முலா இருக்குது, a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஏபி, அப்புறம் ஏசி, அப்புறம் ஏடி, அப்புறம் பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிசி, பிடி, அப்புறம் சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிடி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் போடணும். அப்போது இதை நான் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது, ப்ளஸ்ஸில் வரணும், எல்லாமே ப்ளஸ் தான். ஓகேங்களா? எந்த இடத்துலையும் மைனஸ் வராது. இப்போ இதை நான் கம்பேர் பண்ணுறேன் எதை கூட அப்படின்னா, மேலே இருக்க டேர்ம் கூட நான் கம்பேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கா. இப்போ நான் வாட் ஐம் கான் அப்படின்னா, இப்போ இது கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள், இதை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டிட் பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த மாதிரி பண்ண அப்படின்னா ஏ ஸ்கொயர்னது நமக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வரும், ஆல்ஃபா plus beta plus gamma plus delta
the whole square minus 2 times of alpha into beta ரெண்டு ரெண்டா எழுதுங்க அப்புறம் alpha into gamma அதுக்கப்புறம் alpha into delta இப்போ அதே மாதிரி beta into gamma beta into delta அடுத்து வந்து எதில் ஸ்டார்ட் பண்ணோம் காமாலேருந்து gamma into delta இப்போ இதோட வேல்யூஸ்லாம் நமக்கு தெரியும் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டாவோட வேல்யூ என்னது எனக்கு 8ன்னு சொல்லி போடலாமா அதுக்கப்புறமா மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் அதாவது ரெண்டு ரூட்டை வந்து மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் ப்ளஸ் பண்ண வச்சிருக்க வேல்யூ என்ன இருக்குன்னு பாருங்கள் எனக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அதை இப்போ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 8 ஸ்கொயர் இருக்குது பாருங்கள் ஸ்கொயர் விட்டுறக்கூடாது மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் கரெக்டாக தானே போட்டிருக்கோம் இஸ் தேர் எனி மிஸ்டேக் இங்கே எடுக்கும் பொழுது நான் ராங்காக எடுத்திருக்கேன் இங்கே 8ன்னு வராது இங்கே பாருங்கள் செக் திஸ் வேல்யூ இஸ் நாட் 8 இது 8ன்னு எடுத்துக்கூடாது என்ன எடுக்கணும் கீழேருந்து எடுத்துக்கணும் எக்ஸ் கியூப் டேர்ம் இப்போ இது 4 ஓகேங்களா இந்த இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுங்கள் இப்போ இங்கே 4 அப்படின்னு சொல்லி வரும் அப்போது 4 ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் அப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இது 3 தான் இது கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் ஓகேங்களா அப்போது 3 which is equal to what எனக்கு 16 minus 3 2s are 6 so 16 minus 6 is equal to 10 is the answer for this that's all solve the equation x cube minus 9x square plus 14x plus 24 is equal to 0 if it is given that two of its roots are the ratio of ரெண்டு ரூட்ஸ் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க எப்போவுமே ரேஷியோ அப்படின்னு கொடுத்தாவே இந்த ரேஷியோ கூட ரெண்டுத்துக்குமே ஒரு காமன் மல்டிபிள் இருக்கும் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கூட நான் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா அப்போ காமன் மல்டிபிள் ஏதோ ஒன்று இருக்குது ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் அதுக்கப்புறம் ப்ளஸ் 14x அதுக்கப்புறம் ப்ளஸ் 24 which is equal to 0 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன் ஓகேங்களா இங்கே இது பக்கத்தில் வந்து எந்த ஒரு டேர்மும் இல்லை இதோட கோஎஃபிஷியன்ட் இல்லாதால நம்ம அப்படியே இதை வச்சிடறோம் மற்ற சம்லெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் வந்துருந்தது அதனால் அந்த கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் ஓவராலாக டிவைட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் 2 of its roots are in the ratio of கொடுத்துருக்க கொஸ்டினே அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன் 3:2 அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்போது நமக்கு எத்தனை ரூட்ஸ் வரும் இது கியூபிக் ஈக்குவேஷன் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லி 3 ரூட்ஸ் இருக்குது ஓகேங்களா ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ஆர் தி ரூட்ஸ் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள் இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக வேறு கலர் எடுத்துக்கலாம் ஆல்ஃபாவுக்கு பதிலாக வந்து நான் 3 கூட ஒரு கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி போகிறேன் அது மாதிரி காமாவுக்கு பதிலாக 2 கூட ஒரு கான்ஸ்டன்ட் கே ஏன்னா ரேஷியோவில் இருக்காதால் அது கூட ஒரு கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை ஆகும் காமாவை அப்படியே நான் வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஆல்ஃபாவுக்கு பதிலாக 3k பீட்டாக்கு பதிலாக 2k ஓகேங்களா கொடுத்துருக்கிறது நான் 2 ரூட்ஸ் எடுத்தாச்சு இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை கம்பேரிங் வித் ஜென்ரல் ஃபார்ம் அது கூட வந்து கம்பேர் பண்ண போகிறேன் கம்பேர் பண்ணால் என்ன வரும்னு சொல்லி பாருங்கள் எனக்கு அப்போது என்ன வரும் ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் ஆஃப் del x ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா எக்ஸ் மைனஸ் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா விச் இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன் ஒன்றும் ஓகேங்களா அப்போது சமேஷன் ஆஃப் ஆல்ஃபான்றது இங்கே என்ன இருக்குது இங்கே எனக்கு 9ன்னு சொல்லியிருக்கு ஓகேங்களா அப்போது இது எப்படி தெளிவாக எழுதுங்க ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா அப்படின்னா எல்லா ரூட்டையும் ஒரு தடவை வந்து ப்ளஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னா ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம ப்ளஸ் பண்ணணும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்புறம் பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு அது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 14 எடுத்து எழுதலாமா எழுதியாச்சு அடுத்து சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா கான்ஸ்டன்ட் டேர்ம் 24 இதுவும் எடுத்து எழுதியாச்சு ஓகேங்களா மைனஸ் 24ன்னு வரும் ப்ளஸ் தானே இருக்குது ரெண்டுமே என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னு சொல்லி பாருங்கள் எக்ஸ் கியூபு மைனஸ் 24ன்னு எடுத்து எழுதிங்க மைனஸ் 24ன்னு வரணும் ஏன்னா வந்து இந்த டேர்ம் நம்ம கம்பேர் பண்ணி தானே எழுதிட்டுருக்கோம் இப்போ மைனஸ் 24 அப்படின்னு சொல்லி வரும் இது வரைக்கும் ஓகேவா இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பாருங்கள்
இந்த ஈக்குவேஷன் பாருங்களேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இதை நேம் பண்ணிக்கவா, இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படி சொல்லி நேம் பண்ணிக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 9. எனக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியும். ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது? எனக்கு 3k ப்ளஸ் 2k ப்ளஸ் காமா விச் இஸ் ஈக்குவல் டு 9. இப்போ இதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது? எனக்கு 5k ப்ளஸ் காமா விச் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு வாட்? எனக்கு 9 மைனஸ் 5k வந்துருச்சா? ஒரு வேல்யூ நான் கண்டுபிடிச்சாச்சு. காமாவோட வேல்யூன்றது என்னது? 9 மைனஸ் 5k. நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன், இது ஈக்குவேஷன் நம்பர் 2 இருக்குல்ல, இதில் வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ, பீட்டாவோட வேல்யூ, காமாவோட வேல்யூ எல்லாமே வந்து எனக்கு தெரியும். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு சொல்லி தெரியும் எனக்கு 3k, அதே மாதிரி பீட்டாவோட வேல்யூ 2k, காமாவோட வேல்யூ வந்து எனக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 9 மைனஸ் 5k. இதை எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? substituting alpha is equal to 3k and gamma அண்டு போடாதீங்க, இன்னும் போடணும்ல. alpha is equal to 3k comma beta is equal to 2k and gamma is equal to what? இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ 9 minus 5k in equation number 2. equation number 2 இங்கே ஒன்ஸ் எழுதுறேன். என்ன ஈக்குவேஷன் அது? அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ரெண்டு ரூட்ஸ் வந்து பீட்டா இன்ட்டு காமா ப்ளஸ் காமா இன்ட்டு ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 14. இங்கே பாருங்கள், அப்படியே இந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? எடுத்து எழுதியிருக்கு. அப்போது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 3k இன்ட்டு 2k ப்ளஸ் 2k, அதுக்கப்புறம் காமாவோட வேல்யூ எனக்கு என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு 9 மைனஸ் 5k ப்ளஸ் 9 மைனஸ் 5k இன்ட்டு ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 3k விச் இஸ் ஈக்குவல் டு 14. ஓகேங்களா? இப்போது தனித்தனியாக வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன வருது? 3 2s are 6k ஸ்கொயர். அப்புறம் பாருங்கள், எனக்கு இதை மல்டிப்ளை பண்ணால் 18 ப்ளஸ் 18k, அதுக்கப்புறம் 2 5s are 10 மைனஸ் 10k ஸ்கொயர். அதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு இதை மல்டிப்ளை பண்ணால் 9 3s are எனக்கு வந்து 27 ப்ளஸ் 27k மைனஸ் 15k ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 14 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கே ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் பாருங்கள், இங்கே 6 இருக்குது, அங்கே 10 இருக்குது, இங்கே வந்து 25. இது ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதால மைனஸ் 25ல் 6 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 19k ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்புறம் கே டேர்ம்லாம் நான் ஆட் பண்ண போகிறேன். கே டேர்ம் பாருங்கள் 18 27, 18 ப்ளஸ் 27 வந்து 45 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. 45k. கான்ஸ்டன்ட் டேர்ம் வேறு எதனா இருக்கா? இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, இங்கே இருக்க இந்த உள்ள எடுத்துகிட்டு வர போகிறேன். அப்போ மைனஸ் 14 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ நான் வாட் ஐம் கான்வெர்ட் அப்படின்னா மல்டிப்ளை காமனாக மல்டிப்ளை பண்ண மைனஸை காமனாக மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? மல்டிப்ளையிங் மைனஸ் காமனாக மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 19k ஸ்கொயர் மைனஸ் 45k அதுக்கப்புறம் ப்ளஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லி வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து இப்போ ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், கே ஸ்கொயர் பக்கத்தில் ஒரு டேர்ம் இருக்குது, அதை என்ன பண்ணோம் அப்படின்னா 14 கூட மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போது 14 இன்ட்டு 19. ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணால் இந்த 14 இன்ட்டு 19 இந்த வேல்யூ வரணும். அதே மாதிரி சம் பண்ணால் எனக்கு 45 மைனஸ் 45 அப்படின்னு சொல்லி வரணும். இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக 2 டேபிளில் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். எனக்கு 7s இன்ட்டு 19 அப்படியே வரும். ஓகேங்களா? அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 டேபிளில் போகாது, 7 டேபிளில் போகுமா? அப்போ 7 டேபிளில் நான் போடும் பொழுது எனக்கு 1, அதுக்கப்புறம் அப்படியே என்ன வருது 19 அப்படியே வருது. இப்போ இதிலேருந்து பாருங்கள் 2 7s ஆனது 14, அதே மாதிரி எனக்கு 19. அப்போது 2 7s 14 அப்படி பார்க்காதீங்க, நமக்கு எவ்வளோ வரணும்? 45 வரணும். அப்போது என்ன பண்ணலாம்? 45 வர மாதிரி பாருங்கள். அப்போ 2 19s எவ்வளோ? 38. இப்போ 2 19sன்றது 38. 38ல் வந்து நான் 7 ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 45 அப்படின்னு சொல்லி வந்துடும். நான் என்ன பண்ண போகிறேன்? அப்படியே எடுத்து எழுத போகிறேன். இப்போ 19k ஸ்கொயர், ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் போட்டுக்க போகிறேன். ஓகேங்களா? அப்போ 38 1 7 1 ரெண்டுமே மைனஸில் போட்டுக்க போகிறேன். அப்போ ரெண்டுமே நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 14 இன்ட்டு 19 அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், 38k மைனஸ் 7k ப்ளஸ் 14 விச் இஸ் ஈக்குவல் டு 0வா? இப்போ இதிலேருந்து நான் 19 வந்து வெளியே காமனாக 19k வந்து நான் வெளியே காமனாக எடுத்தேன் அப்படின்னா எனக்கு k மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மைனஸ் 7 நான் காமனாக வெளியே எடுத்தேன் k மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து k மைனஸ் 2 நான் காமனாக வெளியே எடுத்தேன் அப்படின்னா
எனக்கு என்ன வரும் 19k minus 7 is equal to 0 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஒன்று ஒன்றா நான் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி போட போகிறேன். இப்போ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா k minus 2 is equal to 0. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து 19k minus 7 is equal to 0 அப்படின்னு சொல்லி வருது. அப்போ k is equal to இதில் இருந்து 2, அப்போ இதில் இருந்து 19k which is equal to 7, k equal to 7 divided by 19. எனக்கு k ஓட வேல்யூ 2 வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இப்போ எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ கேவோட வேல்யூ நான் ஈஸியாக கண்டுபிடிச்சேன். அப்போ கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், காமாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா காமா இஸ் ஈக்குவல் டு வாட், 9 minus 5k. இப்போ அதை தான் எடுத்து எழுத போகிறேன். ஓகேங்களா, அப்போது ஆல்ஃபா பீட்டா காமா இப்போது கே வேல்யூ 2ஆக இருக்கும் பொழுது, அதே மாதிரி கே வேல்யூ 7 divided by 19 இருக்கும்போது ஆல்ஃபா வேல்யூ, பீட்டா வேல்யூ அண்ட் காமா வேல்யூ அப்படி நான் டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ அது எனக்கு 3kவா, 3k கமா பீட்டாவோட வேல்யூ வந்து 2k. இது பார்த்திங்க அப்படின்னா 9 minus 5k. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் கேவோட வேல்யூ. இப்போ கேவோட சப்ஸ்டியூட் பண்ணால் 3 2s are 6, அதுக்கப்புறம் 2 2s are 4, அதுக்கப்புறம் 9 minus 10. அப்போது 6, 4, -1ன்றது ஒரு வேல்யூ. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 3 into 7 divided by 19, அதுக்கப்புறம் 2 into 7 divided by 19, அதுக்கப்புறம் 9 minus 5 into 7 divided by 19. இப்போ இதில் இருந்து போட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன வருது, 21 divided by 19ன்றது ஒரு வேல்யூ, அதுக்கப்புறம் 14 divided by 19ன்றது இன்னொரு வேல்யூ. ஓகேங்களா, இப்போ இதில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்த 19 into 9s 19 10s பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதாவது 119 வரும். இப்போ 190ல் வந்து 19 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வருது, 171 minus 35 divided by 19. இப்போ 175ல் வந்து 135 நான் மைனஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன வரும், 21 divided by 19 இது அப்படியே வரும், 14 divided by 19 இதுவுமே அப்படியே வரும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 35 போயிடுச்சுன்னா 136 divided by 19. இதுதான் வந்து கேவோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ இது, கேவோட வேல்யூ 7 divided by 19 இருக்கும்போது ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ வந்து இது. இன்னைக்கான செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.